இது நம்ம ரகசியம் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு, நம்மளோட வாழ்க்கை. ஆரம்பமும் இதுதான், முடிவும் இதுதான். மனித உலகம் அழிவை தேடியது. பல நாடுகள், பல சமுதாயங்கள், யாருக்கு யார் எதிரி என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் விரைவில் உலகம் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். அதில் தப்பிக்கும் சில பேர் சில இடத்தை அடைவார்கள். அப்படி உருவாகும் பூமி அங்கு யார் யார் எங்கு எங்கு இருப்பார்கள் என்று அங்கு வசிப்பவர்களுக்கும் தெரியாது. அதை பார்க்க போகும் நமக்கும் தெரியாது. சாதாரணமா சொல்லணும்னா அதுல தப்பிச்ச சில பேர் அவங்களோட உயிரை பூமிக்கு தர தயாரா இருக்காங்க. ஒரே இன்னும் அதிகமா இருக்கு. ஒரு வேளை ரிதம்ல பிரச்சனைனா அடுத்தவங்க மூவ்ஸா வாட்ச் பண்ண, அத கணக்கெடு, முடிச்சு பெற்ற. புரியுதா? கிரேட் சாம்பியன் அரேனால ஒரு தடவை கூட மாறினது இல்லைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, அவரால் பறக்கவும் முடியும், அவருக்கு 4 காலம் இருக்கு. இந்தா, இத மத்தவங்களுக்கு கொடுத்துரு. இப்ப போங்க. Go. Costa, 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 40 filter Costa. அதுல 30 தான் இருக்கு. நிஜமாவா? எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நீ ஹரினாக்கு வாலண்டியரா வந்ததுதான். நீ இந்த மனிதாபிமானத்தை எல்லாம் காப்பாத்துறவல்ல? ஊருக்காக சாகிறது எனக்கு சந்தோஷம். ஆனா உன்ன மாதிரி அச்ச கலகிட்ட மாட்டிக்கிட்டேன். Classic song.
நீ 50 சில்வர் ஃபில்டர் கொண்டு வந்த மரியாதையா என் பணம் எல்லாம் எங்கன்னு சொல்ல. ஃபில்டர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சு. ஆனா நான் வாரத்துக்கு 100 பே பண்றேன். என்னது 100? அதுவும் வாரத்துக்கு? ஆமா. எஸ். நீ இப்ப போ, நான் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்றேன். நீ மாட்டிக்கிச்சுன்னு சொன்னது என்னுடைய ஃபில்டர்ஸ். என்னோடது. உன்னோடது கிடையாது, அவனோடது கிடையாது. எனக்கு சொந்தமானது. ராபினுடு நினப்பு பாரதைசி. ஆனா நீ சொன்ன மாதிரி உன் கெட்ட நேரம் என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்படி ஒரு சாவணி எதிர்பார்க்கல. செத்து தொலடா. தலைவா! வாங்கடா வாங்கடா. ஷூட் பண்ணு. இத வாங்கிக்க. இந்த ஏரியால இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. வயசு இருக்கிற எல்லாருமே வாலண்டியரா வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் கிட்ட அவங்களுடைய பேரை பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். உங்களுக்காக 24 மணி நேரமும் கதவு திறந்தே இருக்கும். 30 வயசு இருக்கிற எல்லாருமே வாலண்டியரா வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் கிட்ட அவங்களுடைய பெயரை பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானாகவே பலியாகிறதுக்கு முன் வரணும். இந்த ஊருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் இந்த பூமிக்காகவும் அவங்க இதை செய்யணும். ஆத்மா, புனித ஆத்மான எது? அடுத்தவங்கள மரணத்துல தள்ளி விடுறது புனிதோடு நினைக்கிறியா? தப்பு. இந்த பூமியோட அடி பாகத்துக்கு அது உன்னை கொண்டு போகுது. உன் ஆத்மா பாவம் அடையுது. உன்னோட ஆத்மா பாவம் அடையுது. உன்கிட்ட பொறுமையை எதிர்பார்க்கிற மாதிரி அடுத்தவங்க கிட்டையும் எதிர்பார்க்கிறியா? அடுத்தவங்களை காட்டி கொடுக்கிறது நண்பன்னு நினைக்கிறியா? அடுத்தவங்கள மரணத்துல தள்ளி விடுறது புனிதோடு நினைக்கிறியா? இந்த இதை வச்சு உங்களை காப்பாற்றிக்கணும். இல்ல தேவையில்லை. வச்சுக்கோங்க. வேணான்றல உனது பாவங்களை கழுவிக்கொள். உன் ஆத்மாவை தூயப்படுத்து.
Derek. Not. Derek. எழுது. ஜாக்கிரதை. கொஞ்சம் பொறுத்துக்கோ. Chico. ஃபில்டர்ஸ் கொஞ்சம் மாசத்துக்கு இது போதும். உன் பொருள்லாம் பேக் பண்ண. இங்க இருந்து போனா அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு? அம்மா உன்னோட முகத்துல என்ன அடிபட்டிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செத்து பொழைச்சேன். இப்ப போலீஸ் என்ன துரத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கதை. ஓகே, எனக்கும் சில நல்ல விஷயம்லாம் இங்க இந்த கலவையில கிடைச்சிருக்கு. அப்புறம் நீ என்ன செவிடா? நம்ம கிளம்பணும்னு சொன்ன. எங்க கிளம்பணும்? எங்க போக சொல்லிட்டு எனக்கு இருக்க? தெரியல. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கொஞ்சம் மறைவாதான் இருந்தாகணும். ஆனா திரும்பி இங்க வர முடியாது, புரியுதா? வாய்ப்பே இல்லை, என்னால எங்கேயும் வர முடியாது. நான் இல்லைன்னா அந்த கோழி குஞ்செல்லாம் யார் பாத்துக்குவா? இப்ப அதான் முக்கியமா. நம்மளே யார் பார்த்துப்பான்னு தெரியல. கவலைப்படுறியா? ஆமா. என்ன பண்ற நீ? எரியுது. அதுக்கு தான் ரெடி பண்ணிருக்கனே. இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நிறுத்து. இந்த ஊருக்குள்ள எப்படி எல்லாம் மூப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கானுங்க. அவனுங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. நீ ஏன் கோவப்படுறன்னு புரியல எனக்கு. அதுக்கு பேர் தான் தலையெழுத்து. போலாமா? உன் தலையெழுத்துல இதுவும் ஒண்ணா? நம்ம தலையெழுத்து. ஓட. ஏய், கோழி குஞ்சல் என்ன பண்றது? சொல்ல நீ போ. ஏய் இருங்கப்பா, நான் அசையல. எப்படி நான் அரினாக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். வேணா அதை குத்தாதுடா. லக்கி நம்பர். மிருகத்தோட தியாகத்துக்கும் மனுஷனோட தியாகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனுஷனோட தியாகத்துல பயம் இருக்கு. தியாகம் செய்ய தானாவே முன்வர ஹீரோஸ் தான் எங்களுக்கு தேவை. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கும். இந்த சிட்டி உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கும். எரப்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியை தான் கையாண்டாகணும். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அபூர்வமான சக்தி உருவானது உண்மை. அதுவும் நம்ம பூமியை அமைதியாக்குறதுக்கு. அந்த சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம கண்டுபிடிச்ச அரினா திட்டம். இதுக்காக என்னுடைய வாழ்க்கையவே கொடுக்கறதுக்காக நான் தயாரா இருக்கேன். அதுவும் மனசார. நான் யாருக்கும் பாவமும் பார்க்கல. என் வாழ்க்கையை நினைச்சு ஒரு செகண்ட் கூட நான் பயப்படவும் இல்லை. உண்மையை சொல்ல போனா இங்க யாரு சாம்பியனோ அவங்களுக்கு பாதுகாப்பு இன்னும் அதிகமா இருக்கும். யார் யாருக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க இங்க இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. அடுத்த எரப்ஷன் எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. என்ன ஆனா பார்க்கணும்? ஒவ்வொரு செகண்டும் நாம என்னடா அப்படி பாக்குற? ஒரு புது Hey, relax சார். ஒரு தடவை அவன் இறங்கிட்டான்னா அவன் நிலைக்கிறானா, அவனுக்கு முன்னாடி இருக்கிறவன் நிலைக்கிறானாங்கிறது தான் தலையெழுத்து. எரப்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியை தான் கையாண்டாகணும். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அபூர்வமான சக்தி உருவானது உண்மை. தேர்ந்தெடுக்கப்பட்டவனால மட்டும்தான் அவனுடைய எனர்ஜி அரினால கொடுக்க முடியும். அவங்களுடைய எனர்ஜியை நாங்க சேகரிச்சு அதை பவர்ஃபுல்லாக்கி அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே உபயோகமாக்கும்.
வந்திருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. உங்க கைய டேபிள் மேல வைங்க. கைய டேபிள் மேல வைங்க. ஃபோர் பாயிண்ட்ஸை விட யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ அவங்க கையை எடுத்துருங்க. அரினால இந்த பிரேஸ்லெட் ஆக்டிவேட் ஆகும். இதுல இருக்கிற லெவல் உங்க ஸ்டாமினாவை காட்டும். உங்க எனர்ஜியை நீங்க தான் கண்டக்ட் பண்ணிக்கணும். பேட்டில் ஆரம்பிச்ச உடனே நீங்க 3 ரூல்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கணும். டான்ஸ் பண்றீங்களோ ஃபைட் பண்றீங்களோ லெவல்ல கரெக்டா இருக்கணும். அது காலி ஆயிடுச்சுன்னா நீங்க செத்துருவீங்க. பிரேஸ்லெட்டை கலெக்ட்னாலும் நீங்க செத்துருவீங்க. மத்தவங்க எல்லாம் இங்கே இருங்க, செய்யக்கூடாது. சேலஞ்சர்ஸ் எக்ஸிட் டோர் கிட்ட வாங்க. எல்லாருக்கும் சொல்லு, யார் யார் ஹரினாக்கு வந்தீங்களோ எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதோட இந்த சிட்டி எப்போ உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கும். இங்க ஃபில்டர் பண்ற ஏர் தான் வரும். அதனால நீங்க ஈஸியா பிரீத் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பாடு. உங்க பேட்டில் யூனிஃபார்ம் ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா சாம்பியன் ட்ரெஸ் நாங்களும் போட்டுக்கலாமா? சாக்ரெட் பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு சபதம் எடுத்தாகணும். அதே மாதிரி 4வது ரூல்ல நீங்க மறக்க கூடாது. எதிரிய அரினாக்கு வெளியே கொள்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. அரினாக்கு வெளியே உங்க உயிரை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆமா ஆமா, அவங்களே தான் கொல்லுவாங்க. தப்பிச்சு போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. அப்படி நான் போயிட்டேன்னா பனிஷ்மெண்ட் நீங்க கொடுப்பீங்களா? போட்டியாளர்களை ஆதரிக்கிறதுக்கும் உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. நீங்க யாராவது ரூல்ஸ் பிரேக் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அதுக்கான தண்டனை மரணம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா அதுக்கான பதில் அந்த வால்ல இருக்கும். நான் பக்கத்துலயே தான் இருப்பேன். உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து என்ன பண்ணணும்? நாம ரூமை செலக்ட் பண்ணணுமா? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆமா, அவங்க ரூம்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். One, 2, 3. எந்த ரூமை எடுத்துக்கிறதுன்னு யோசிக்கிற. 4, 5, 6. இதுதான் நம்ம ராசியான நம்பர். அந்த ரூம் பெருசா இருந்தா சொல்லு, நானும் வந்துடுறேன். நீ இப்ப என்ன சொன்ன? வா வா வா. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு, சொன்னா கேளு. பொறுமையாரு. முதல் ரவுண்ட்ல நீ சாக போற. இப்படி எல்லாம் ஆட்டம் போடக்கூடாது. நல்லா இருக்கு. இடத்த சொன்ன இல்ல, நாச்சியம் கோஸ்டா. சாவை எப்போ வருதுன்னு தெரியாத போதும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கிறது நல்லதா இருக்குல்ல. நம்ம கொல்ல போறோமான்னு தெரியாம இன்ட்ரடியூஸ் ஆகுறது நல்லதா இருக்கு. கரெக்ட் தான். நீங்களும் ஒழுக்க டைம் தான் வந்திருக்கீங்களோ? அப்ப நீயுமா? அதில் என்ன சந்தேகம்? எல்லாருமே ஒழுக்க டைம் தானே வந்திருக்கோம். வாலண்டியர்னு இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அப்படிதான் இருக்கும் போல. இங்க யாரும் இப்ப சண்டைக்கு ஃபிட்டாவும் இல்ல. அதே மாதிரி யாருக்கும் இங்க சாகவும் விருப்பம் இல்ல. அவ பேர் ஆனியா. அப்படிலாம் பார்க்காத. பங்கர்ல இருக்க ஒரு லோக்கல் குரூப். அவளை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி ஆளுங்களா ஒரு தூசி மாதிரி. பங்கர்ல இருக்கிறவங்களையும் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரலாம், ஆனா அப்ப இல்ல இப்போ. எனக்கு என்னமோ அவளா வந்திருப்பாளோன்னு தோணுது. அழகான ஆபத்தாவ ரொம்ப வழியுது.
5 மாசத்துக்கு முன்னாடி இந்த பூமி நம்மளுடைய தியாகத்தை ஏத்துக்குச்சு. 12 போட்டியாளர்கள் இந்த ஊருக்காக அவங்க உயிரை கொடுத்தாங்க. அவங்களுடைய மரணம் மூலமா நம்மள பாதுகாக்க வைட்டல் எனர்ஜி உண்டாச்சு. ஆனா நாம எதிர்பார்க்காத எரப்ஷனால 18 நல்ல உயிர் போயிடுச்சு. அவங்கள என்னைக்கும் யாரும் மறக்க மாட்டோம். இந்த முறை அப்படி நடக்காம இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க. அதனால நாம இன்னைக்கு அரினாவை தொடங்குறோம். 7 புது ஹீரோஸ் அதுல கலந்துக்க போறாங்க. இந்த சிட்டியில அத்தனை பேரும் நிம்மதியா வாழறதுக்கு அவங்க வழிவகுக்க போறாங்க. அதுல 6 பேர் அழிக்கப்படுவாங்க. மீதி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களோட சேர்க்கப்படுவார். இப்ப போட்டியாளர்கள் பூமிக்கு மரியாதை செலுத்துவாங்க. இந்த பூமியோட நல்லதுக்காக நான் என் உயிரை தியாகம் தரேன். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க சொல்லுங்க. உண்மையான சிக்கன் தான் இது. நான் கூட பொய் சொல்றாங்கன்னு நினைச்சேன். நான் களிதான் கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. சரி, என்ன பண்றது, எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்குது. அடுத்தவன் தொடும் போதுதான் பசிக்குமா? சரி, கோவப்படாத. அதிகமா சாப்பிட்டா அவனால தான் அசைய முடியாது. இதுக்கு பேர் என்ன, ஜோக்கா? எரினாக்கு சண்டை போடுற திறமையை காட்ட வந்தியா இல்ல சாப்பிடுற திறமையை காட்ட வந்தியா? எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்களா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவ? சிக்கன் செமையா இருக்குல்ல? ஆம்பளை கோழி தான் கொக்கரக்கோன்னு கத்தணும். பொம்பளை கோழி எல்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு முட்டை போடுறதோட நீ பாட்டிக்க. முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? சொல்றதை விட செஞ்சு காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மரியாதையா அவன் மேல கையெடு. கோஸ்டா, அமைதியா இரு. இது நம்மளுக்கு தேவையில்லாதது. இங்க ஏதாவது பிரச்சனைனா மூக்கு வேர்த்த மாதிரி கரெக்டா கிளம்பி வந்துருவானுங்க. அமுக்கி கிட்ட உட்காரு, பிரச்சனை எங்கேயே தீர்த்துப்போம். என்னடா சொன்ன? ஒரு வாட்டி தான் வாயால சொல்லுவேன். அதுவும் உனக்கு கேட்கலன்னா இப்ப கையால தான் சொல்லுவேன். ஒத்திக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போகிறது தான் உனக்கு நல்லது. என்ன ராஜா மிரட்டி பாக்குறிய? நான் பயப்படவே இல்லை. இவனுக்கு செமையா அடிச்சுக்கிறானுங்க. நான் அந்த கருப்பு மேல போய் கட்டேன். சாப்பிடுற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு. யாராவது பாத்துக்கிட்டு இருந்தா உடனே வரீங்களா? என்ன நடக்குதுங்க? டைனிங் ரூம்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அப்ப உடனே அங்க காட்ஸ் அனுப்புங்க. அவசரப்படாது. அரீனாக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்டே இருக்காது. ஒருத்தரை அடிச்சுட்டு செத்துட்டா பெர்ஃபார்மன்ஸும் இருக்காது. நான் தான் வேண்டான்னு சொல்றேன். நீ ஒன்னும் என்னோட பாஸ் கிடையாது. ஆனா நான் சொன்னா நீ செய்யணும்.
என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. உடனே 2 பேரும் அவங்க ரூமுக்கு போங்க. நான் தான் சொன்னல யாராவது வருவாங்க. மூளாரு இத தேடியா வந்த? ஆன்யா, பார்க்க நல்லாதான் இருக்க. பாராட்டுறதுக்கா வந்து? அப்படியே வச்சுக்கலாம். நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி தான் நடந்துக்கணுமா? ஓ, எனக்காக சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு போக வந்தீங்களா? இல்ல தேங்க்ஸ் சொல்லுவா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திட்டு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயினை காணும். எதுக்கு தேங்க்ஸ் சொல்லவா? ஓ நோ, அது போதுமா என்ன? ஒருவேளை நீ அங்க இல்லைனாலும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த டின்னரை முடிக்கணும்ன்றதுக்காக தான் அமைதியா நான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப தேவையில்லாம தலையிட்டேன்னு சொல்றியா? எதுவா இருந்தாலும் என்னால தனியா சமாளிக்க முடியும். யாரும் அதுல குறுக்க வர வேணாம். அப்ப அவ்வளவுதானே? இந்த முத்த காட்சியெல்லாம் இல்லையா? ஆணவமா கேட்டாலும் சரி, அன்பா கேட்டாலும் சரி, இதுதான் என்னோட பதில். கதவு திறந்திருக்கா? ஆரம்பிக்கலாமா? இது சாகறதுக்கான நேரம். வேண்டாம், போகாதீங்க, போகாதீங்க. அது ரொம்ப பாவம், அது ரொம்ப பாவம். போகாதீங்க, யாரும் போகாதீங்க. உங்களை சாட்சியா வச்சு அவங்க கொலை பண்ண போறாங்க. இது பாவம், இது மிகப்பெரிய பாவம். நான் சொல்றத கேளுங்க. சண்டை போடுங்க.
கொடுத்த கடவுளுக்காக தான் நாம வாழ்றோம். பல நூற்றாண்டு வருஷங்களா ஈவு, இரக்கம், மனிதாபிமானம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளோட பூமாதேவியை நாம கேவலப்படுத்தி இருக்கோம். அந்த தாய் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், அது அன்புதான், வேற ஒண்ணு இல்ல. அது நம்ம கிட்ட இல்லாதால நம்மள ஒதுக்கிட்டா. ஆனா நேத்து அந்த தாய் புலம்புனதைய காது கேட்டுச்சு. மறுபடியும் அவ நம்மளை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கா. நாம பண்ண தவற நாமளே சரி பண்ணுவோம். உங்களோட சக்திய பூமிக்கு கொடுங்க, திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுங்க, பூமிக்கு நாம செய்யற முதல் தியாகம். எதிர்பார்க்கல, இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எதிர்பார்க்கல. இதுதான் நாம பூமிக்கு செய்யற முதல் தியாகம். முதல் தியாகத்துக்கு மரியாதை செலுத்துறதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஆப்பிள் கொடுக்கப்பட்டிருக்கா. ரொம்ப ரெஸ்ட் எடுக்காத. ஒரு வெற்றியெல்லாம் உன்னை காப்பாத்திராது. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னா அவர் உன்னை பார்க்கணுமா? எனக்கு விருப்பம் இல்ல. யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாதா? அது என்னவோ உண்மைதான். ஆனா அவர் சொன்னதை நான் கேட்கலன்றதுக்காக என்ன பனிஷ் பண்ணுவாரு? இந்த தடவை போட்டியாளர்கள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. அதனால பார்வையாளர்களோட சந்தோஷம் எப்பவும் குறையாது. எனக்கும் வயசாயிடுச்சு. இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த ஒரு முறை மன்னிக்கணுமா? நம்மளோட கலாச்சாரத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன். இத்தனை வருஷம் நான் செஞ்ச சேவைக்கு
நீங்க என்ன பாராட்டுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்ல. உங்களுடைய சர்வீஸ் ஒரு டசன் சேலஞ்சஸ் கொடுத்தாங்கன்னா இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். அது புனிதமானது. கைய கழுவாம அதை எப்பவும் தொடக்கூடாது. நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது எல்லாமே அரீனாக்காக மட்டும் இல்லல்ல, தெருவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. பூமியோட கருணையால நான் நினைச்சது நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பூமியோட கருணை அந்த பெரிய மனுஷன்கிட்ட உங்களுக்கு மரியாதையை வாங்கி தரலையே. நான் சொல்றத கேட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு வயசாயிடுச்சு. உங்க பிரச்சனையில என்ன இழுக்க முயற்சி பண்ணாத. உனக்கு என்ன வேணும்? அவ எங்க போயிருக்கா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவ என்ன உனக்கு முக்கியமா? நீங்க முக்கியம்னு கூட சொல்லலாம். இது நல்லா இருக்கே. அரீனாக்கு முன்னாடியே சாகணும்னு நினைக்கிறியா? அப்படி இருந்தா என்ன பண்றது? ஆனி சொன்னது கரெக்ட் தான். சாக நினைக்கிறவனுக்கு ஆசை அதிகமா இருக்காது. என்ன வேவு பாக்குறீங்களா என்ன? வெளியே போ. முன்னாடி வா. உனக்கு என்ன தெரியுது? பிடிப்பாடு, வறுமை, பயம், இங்க நீங்க மறைச்சு வச்சிருக்கிற எல்லாமே தெரியுதா? ஆனா எனக்கு ஒரு ஊர் தெரியுது. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வாழ்ற ஒரு ஊர். அழிவில் இருந்து அந்த வாழ் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அதே மாதிரி நாமளும் வாழ் மாதிரியே இந்த ஊரையும் அமைதியையும் காப்பாத்தணும். சிரிப்பு வருது. இதெல்லாம் நீங்க எப்படி பாதுகாப்பீங்க? 2 வாரமா நாங்க உன்னை தேடிக்கிட்டு இருந்தோம். 2 வாரமா தேடணும். ஆனா நீ இங்க கண்டஸ்டன்டா வந்து நிக்கிற. எதுக்காக இந்த மாதிரி பண்ண? இன்னுமா புரியல? ஞாபகம் இருக்கா? நேரா 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதை முடிஞ்சிருச்சு. அதே எரினாவாலதான் இவ இறந்துட்டா. அதுக்கு காரணம் நீங்க. அதாவது ரவுண்ட்ல நடந்த விபத்து மத்தவங்களுக்கு நடந்த மாதிரி இல்ல, நீங்க நடத்துனீங்க. உங்களாலதான் நடந்துச்சா. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு காரணம் அவங்க அப்பாவா? நிறைய கேள்வி கேட்பாரு. அதனாலயா? இருக்கலாம். அதனாலதான் டாடி. பாதுகாப்புக்காக பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இது வரைக்கும் அரீனால இறங்கல. ஆனா உங்க பொண்ணு நான் இறங்கிட்டேன். கண்டிப்பா நான் சாம்பியன் ஆவேன். அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துவேன். என்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டையும் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்க ரகசியம் ரகசியமா இருக்காதா? அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பங்கஸ பத்தியான உண்மை தெரியும். அவங்க உன்னை பேச விட மாட்டாங்க. உன்னை அவங்க கொன்னுடுவாங்க. நீ அரீனால ஜெயிச்சும் பிரயோஜனம் கிடையாது. என்ன பாதுகாக்க தான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன கவலை டாடி? எடுத்துட்டேன். நீ என்ன பைத்தியமா? கூட வரியா இல்லையா? கோட்டை மாட்டு கிளம்ப. இரு.
டேய், உனக்கு ரூல்ஸ் தெரியல. ஒரு வேளை நம்ம மாட்டிக்கிட்டா நம்மள இங்கேயே கொண்டு வாங்க. தெரியும் தெரியும், மாட்டிக்கிட்டா நமக்கு மரண தண்டனை. ஆனா பூமாதேவி கருணா இருந்தா நம்ம தப்பிச்சிடலாம்ல. அப்புறம் என்ன, கேமரால மாட்டிக்கிட்டோம்னா கேமராவா? அது லிவிங் ஏரியால மட்டும்தான் இருக்கு. நாங்க பாத்துட்ட 5th லெவல்ல இருக்காங்க. Don't know. தெரிஞ்சது போ. கவலைப்படாதீங்க சார், நான் ஒண்ணு பிடிச்சிட்டேன். எல்லாம் அவளாலதான் வந்துச்சு. நீ எதுக்கிட்ட அவளை பத்தி பேசுன? லூசா நீ? எதிரில நிக்கிறது எமன்டா. அமைதியா இருங்க. சரிங்க பாருங்க, இவன் ரொம்ப தப்பா இருக்கா. இவனுக்கு ரூல்ஸ்னால என்னன்னு தெரியல. இவன் இப்படிதான் சீக்ரெட் டோரை பிரேக் பண்ணான். நான் தான் இவனை தடுத்து நிறுத்தினேன். இவன் நிறுத்துங்கன்னு சொன்னேன். இவன் சொன்னது உண்மைதான். அவன் அந்த சீக்ரெட் டோரை உடைச்சிட்டு தான் போயிருக்கான். சோ என்ன வேணும்னு நினைக்கிற? அந்த பிரேஸ்லெட்டாவுக்கு மரண தண்டனை கொடுத்துடலாமா? போட்டி ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. பூமிக்கு தேவையான எனர்ஜியை நாம கொடுத்தாகணும். ஆனா இவன் தப்பு பண்ணிருக்கான். அதுக்கான தண்டனைய பூமியே அவனுக்கு கொடுக்கும். ஆனா அரீனாவால இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படியே செஞ்சிருவோம். இருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தியாகங்கிறது ஒன்னா தான் இருக்கும். நல்ல வேலை நீ என்கிட்ட சொன்ன. எப்பவுமே இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் எல்லாரும் முறையா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. இல்ல, நானும் அந்த மாதிரி இல்ல. நான் பண்ணதுக்காக எனக்கு ரிவார்ட் கிடைக்குமா? ரிவார்டு எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். கண்டஸ்டன்ட்டுக்கு கிடைக்கிற ரிவார்ட் மரியாதையான மரணம் மட்டும்தான். உங்களுக்கு அது என்ன கிடைக்கும்? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு ஆர்டியன். நீ யாரையோ ஞாபகப்படுத்துற. சொல்ல முடியாது. நீ இதுல சாம்பியன் ஆகலாம், ஆகாமலும் போலாம். ஆனா உனக்கான நல்ல வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி தருவேன். எதுக்காக நீங்க அதை செய்யணும்? ஏன்னா உனக்கும் எனக்கும் ஒத்து போற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனியாவை பத்தி நீ என்ன பேசிட்டு இருந்த? ஆனியாவா? அவளை பிடிச்சிருக்கோ? யாருக்கு தான் அவளை பிடிக்காது? நீங்க கூட தான் அவளை கூப்பிட்டு அமிச்சிங்க. எழுந்து நிக்கிறியா? இப்போதைக்கு நான் உன்னை உயிரோட விடுறேன். ஆனா கண்டிப்பா உன்னோட அடுத்த பேட்டில் ஈஸியா இருக்காது. கெட் அவுட். நான் செத்துருவேன் நினைச்சியா ஆச்சம்? அதான் சாகல. நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் சைடுல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் எக்ஸிகியூட்டிவ். இந்த தடவை அரீனாவுக்கு எத்தனை கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க? 7 பேர். வெறும் 7 பேர்? அது எங்களுக்கே சுத்தமா பத்தாது. இந்த நிலைமையில ஒருத்தரை கேன்சல் பண்ண சொல்லி கேக்குற? ஆமா சார், அதுக்காக எங்களோட ஷேரை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க கொடுக்கலாம், ஆனா மத்தவங்க அவங்களும் தியாகம் பண்ண தயாரா இருக்காங்க. எங்க எல்லாருக்கும் தலைவன் நான் தான். எங்க எல்லா முடிவெடுக்கிறதும் நான் தான். கலாச்சாரத்தை பாதுகாக்க மட்டும்தான் நீங்க முடிவெடுக்கலாம். அதுதான் இங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்.
அவ இதுல இறங்கிட்டா அவ இத கடந்துதான் போய் ஆகணும். ஈஸியா தப்பிச்சிட்டியா? எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா என்ன? இது ரொம்ப சின்ன சிட்டி ஆச்சே. புரளி வேகமா போகதா என்ன? அது சரி, மறுபடியும் அதை பண்ண முடியுமா? எப்படி பண்ண முடியுமா? அத கேட் ஓபன் பண்ணதா நீ ஓபன் பண்ணல? அப்படியா சொன்னாங்க? கவலைப்படாத, அவனை மாதிரி நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். எனக்கு ஒரு வழி தேவை, அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம யாராலையும் வளர்க்கப்படுறது கிடையாது. நாம நம்மளையே வளர்த்துக்கிறோம். ஒரு பெரிய மரம் கூட சின்ன விதையில இருந்தா வரும். அது அடுத்தவங்களுக்கு நிழல் கொடுக்கும். நமக்கு எனக்கு ஒண்ணு புரியல. கொடுக்காது. என்ன உனக்கு புரிய மாட்டேங்குதா? எதுக்கு இந்த அரினா தோக்குறவங்களோட எனர்ஜி எடுக்குது? ஜெயிக்கிறவங்க கிட்ட தான் நிறைய எனர்ஜி இருக்குமே. அது முக்கியம் கிடையாது. டான்சர்ஸ் கிட்ட எனர்ஜி மட்டும்தான் முக்கியம். நம்ம இதுக்கு நடுவுல இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம எதுவுமே செய்யல. நம்ம எனர்ஜி பிரேஸ்லெட்க்கு போய் தானா சேரும். என்ன செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த எனர்ஜி அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். அவங்க அரினாவை ஷட் டவுன் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, இன்னொருத்தவங்க இருந்தே ஆகணும். உமாதேவியே, ஆட்டம் இப்போ ஆரம்பிக்குது. அப்ப ஏன் வெறும் 2 டான்சர்ஸ்? ஏன்னா அதுல ஒருத்தவன் சிக்கிக்கிட்ட கோழி, இன்னொருத்தவன் தான் உண்மையிலேயே ஜெயிக்க போறான். அந்த டிஜி அப்புறம் என்ன பண்ணுவான்? அரினால ஃபோர்ஸ் ஸ்பீட் இருக்கான். பேட்டில் நடக்கிற வரைக்கும் அதை அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். முக்கியமா சொல்லணும்னா தலையெழுத்தும் அவங்க ஏமாற்றமும் தான் இந்த ஷோல முக்கியமான விஷயம். நீயா இதுக்கு விரும்பி வந்தேன்னு கேள்விப்பட்டேன். நீ கேள்விப்பட்டது சரிதான். அப்புறம் ஏன் இப்ப தப்பிக்க பாக்குற? உன்னால கதவை திறந்து விட முடியும்ல? அவனோட கடனை திருப்பி அடைச்சிட்டா. இவன் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான்.
வதந்தியும் இப்ப அவசியம் இல்ல. சட்டப்படி உண்மையா? நிஜமா சொல்றியா? எக்ஸிகியூட்டிவ் நிரந்தர வெற்றியாளரா உன்னை வச்சுக்கலன்னு கேள்விப்பட்டோம். உன்னோட ரூல்ஸ் எல்லாம் எல்லா சாம்பியன்ஸும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லையாமே. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் நான் கேக்குறேன். ஆனா நான் ஒரே ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துக்காக. அது எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியும். மாஸ்டருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கு. அவர் பொண்ணு தானே? சரி, நீ அவளை என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்க? அவளுக்கு எதிராக யார போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா வீக்கான ஒருத்தர் தானே. அதுதான் அவருடைய கடைசி தப்பா இருக்கும். ஒருவேளை அதுல அவ ஜெயிச்சிட்டாலும் மேல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க யாருக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. இந்த பங்கர்ல தான் எரப்ஷனை தடுக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஹியூமன் பாடியில இருந்து எனர்ஜி எடுக்கிறதுக்கு அவங்க வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வழி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எனர்ஜி எடுக்கும் போது மனுஷங்க சாகணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா அந்த டெக்னாலஜி தொலைஞ்சிருச்சு. அதனாலதான் இந்த அரினாவை நடத்துறாங்க. நான் வளர்ந்ததே அந்த பங்கர்ல தான். எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ஆனா மூடி இருக்கிற ஒரே ஒரு செக்டரை பார்க்கல. அந்த இடத்துக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கணும். அத தொலைச்சு போச்சுல. நம்ம அரினால சாகதான் போறோம். என்னதான் போய் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல. காஸ்டா, நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் பார்த்துட்டேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. அரினால ஜெயிக்கிறவன் நிறைய திறமையானவன்றது கிடையாது. தூய்மையான எனர்ஜி இருக்கிறவங்கன்றது அர்த்தம். அவங்களால அவங்க எனர்ஜியை நல்லா பேலன்ஸ் பண்ண முடியுதுன்றது அர்த்தம். அப்ப உன்னால அது முடியும். கண்டிப்பா உன்னாலையும் அது முடியும். ஏன்னா அதுக்காக தான் பிறந்திருக்கேன். கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. அதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? சும்மா சொல்லணும்னு தோணுச்சாதான் சொன்னேன். இவ்வளவு சொல்றதுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம்ல? நிறுத்துறியா? பார்க்கலாம். ஒருவேளை ஜெயிச்சுன்னா கொடுக்கறேன். சொல்லுங்க. நாளைக்கு உன்னோட பேட்டில். பயமா இருக்கா? எனக்கு எப்பவும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை. ஒரு சாம்பியன் ஆகிறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடணும்னு ஆசைப்படுறேன். அது என்னால முடியுமான்னு தெரியல. ஏன்னா எங்க நான் தோத்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. எஸ், நாளைக்கு நீ சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் என்ன பண்றது? ஊருக்காக சாகிறது பெருமை தானே. வேணும்னா நான் உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி தரவா? இந்த பூமிக்கு விசுவாசமாயிருங்க. இந்த பூமிக்கு அன்ப திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுங்க. சரி, சாக தயாரா? உனக்கு அப்புறம் தான் நான் சாவேன். அடங்க இல்ல, அடங்குங்க. பேலன்ஸும் கண்ட்ரோலும் முக்கியம்ன்றதை மறந்துடாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க யாரு ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம். நம்ம ஒரு அடி முன்னேறலாம். Come on, உன்னால முடியும். Come on.
வந்துருச்சு. இதுக்காக தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வெற்றிக்கு அப்புறம் தரமான பரிசை கொடுக்க வேண்டியது கடமை. இன்னொரு பலிக்கான நேரம் இது. இந்த தடவை யாரோட உயிரை ஹரினா எடுக்க போகுதுங்கிறத அந்த ஹரினாவே முடிவு பண்ண போகுது. திருப்பி குடு, 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 திருப்பி குடு. நீங்க எல்லாருமே ஏமாத்தப்பட்டிருக்கீங்க. இது நியாயமான பேட்டில் நினைக்கிறீங்களா? எக்ஸிகியூட்டிவ் ஒரு கோமாளி அவர் பொண்ணோட பேட்டில் பண்ண விட்டுருக்காரு. உன்னை ஒரு கிரேட் சாம்பியன் ஆக்குனது நான். அதுக்கு தான் எதிர்த்து பேசுறியா? என்ன சார் கட்டுப்பாட்டை மீறி போறீங்க? இந்த பொண்ணு ஜெயிச்சான்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல ஜெயிக்கிறவ ஒருவேளை அரினாவோட ரகசியத்தை கேட்டான்னா அப்புறம் என்ன ஆகும்? ஆடு இல்ல அடங்கிடு. என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறத நான் ஒத்துக்க மாட்டேன். அவ இப்ப அரினால் ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிரு. தவறு செஞ்சவன் அழியட்டும். யார் அது? அத அவனுக்கு கொடுத்தது யாரு? யாரு? அரினாவை கிளியர் பண்ணுங்க. வெளியில போங்க. அரினாவை விட்டு வெளியில போங்க. எல்லாரும் போங்க. அடி கொலைப்பட்டிருக்க. நகருங்க. அவன்கிட்ட எதுவும் இல்ல. நானே செக் பண்ணி தான் அவனை அனுப்புனேன். நான் கண்டுபிடிக்கிறேன் சார் இதை யாரு பண்ணாங்கன்னு. அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. கைய விடுங்க. இவளுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இதுக்கு மேல இவளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேலேயும் ஆடணும்னு நீ அடம் பிடிக்க போறியா என்ன? இன்னுமா உனக்கு புரியல? அவங்க அரினாவை யூஸ் பண்றதே ஒருத்தரோட ஒருத்தர் ஈடு கட்டுறதுக்கு தான். அதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சு அங்க போய் சாக போறியா? யா, வேற என்ன பண்றது? என்ன குத்துனவன் வேற இன்னைக்கு செத்துட்டான். நான் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு தடவை கதவு திறக்கிறியா? என்னால எதையும் ஓபன் பண்ண முடியாத. அவங்க கீயை நான் திருடினா அதான் ஓபன் பண்ண. உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி திடீர்னு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சா? தெரியாம வளரிட்டேன். நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். கண்டிப்பா நீ சாக மாட்ட. உண்மையை சொல்லணும்னா நான் லக்கி தான்.
சத்தியமா சொல்றேன், நீ கண்டிப்பா இங்க சாக மாட்ட. கண்டிப்பா அரினால நீ சாக இதுக்கு மாட்ட. லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு தான் ரூல்ஸ் தெரியும்ல. 2 பேரும் ஒரே நேரத்துல பொழைக்க முடியாதா? நம்மளால ஒன்னா சேர்ந்து ஜெயிக்க முடியாது. நீ செத்து போனா நானும் செத்து போயிடுவேன். என்னை இதுல இன்வால்வ் பண்ணாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். நான் பாட்டுக்கு என் கடமையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் உங்களுக்கு எதுவுமே தர மாட்டாரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு புதுசா ஒருத்திய பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த சின்ன பொண்ணு சாகல, ஆனா அவ இந்த போட்டியில நிறைய எனர்ஜியை சேர்த்து வச்சிருக்கா. அப்படின்னு அந்த பிரேஸ்லெட்ல நீ எடுத்துட்டியான? அதுக்கும் மேல என்ன வேற என்ன பண்ண சொல்லு. எதுக்காக என்கிட்ட தரீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. இது நீங்க தப்பிக்க கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த இடத்துக்குள்ள யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டானே தெரியலையே. எதுக்காக பண்றீங்கன்னு தெளிவா சொல்லுங்க. என் பொண்ணையும் உன் கூட கூட்டிட்டு போகணும். உங்க பொண்ணா? ஆன்யா. அவ இங்க சாக கூடாது. வேற வழி இல்லாம இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அவளை கூட்டிட்டு போ. நான் உடனடியா கிரேட் சாம்பியன் கிட்ட பேசி ஆகணும். என்ன பண்ண போற நீ? ஏதாவது மேஜிக் பண்ண போறியா? அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணிடலாம். வேணா, என்ன நம்ப மைனஸ் எஃப்க்கு போ. நம்ம அந்த பக்கம் போலாம். தப்பிக்கணும்னா இந்த பக்கம் தான் போகணும். நீ வேணும்னா அங்க போ. ஆனா நான் முடிக்க வேண்டிய வேலை இங்க ஒண்ணு இருக்கா. அது என்ன வேலை? நான் பார்க்காத ஒரு விஷயம் அங்க இருக்கா. அவங்க மறைக்கிறத நான் கண்டுபிடிக்கணும். வா வா, சீக்கிரம் வா. கீ வேலை செய்யல. போலாமா? Oh God. வா போலாம். ஒரு நிமிஷம் நிக்கிறியா? Hold on! Freeze! எதுவா இருந்தாலும் சரி, பேலன்ஸும் கண்ட்ரோலும் கண்டிப்பா முக்கியம். கரெக்ட் தான். வா வா வா, போலாம். காட்ஸ் இங்கே இருங்க, இதை நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் என் கூட வா. இதெல்லாம் என்னது? சத்தியமா எனக்கு தெரியல. என்ன இவ்வளவு இருக்கு? எனக்கு மரியாதை கிடைக்குங்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. அவரும் நான் சொல்றத சுத்தமா கேட்கறது இல்ல. எனக்கு புரியுது சார். நீங்க உட்காருங்க. சில பேர் இன்னும் என்ன மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என கலாச்சாரத்தை காப்பாத்த நான் சாகுற வரைக்கும் போராடுவேன்.
நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் சார். இதுதான் உங்க கலாச்சாரமா? நல்லா காப்பாத்துறீங்களே. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நானா? கிரேட் சாம்பியன் தான் பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனா எதுக்காக? God! அது ஆயுள அதிகரிக்கும். நான் எனர்ஜியை பூமிக்காக தானே எடுக்கிறீங்க. பூமியா? அது என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கா? பூமிக்கு எனர்ஜிலாம் தேவையில்லை. அப்ப எனர்ஜி எதுக்காக? எரப்ஷன்ஸ் தடுக்கிறதுக்காக தானே அதை எடுக்கிறீங்க? என்ன சொல்ற? நீ சொல்ற மாதிரி இங்க எதுவும் கிடையாது, புரிஞ்சுக்க. 20 வருஷமா இங்க என்ன நடக்குதுன்னு உங்க யாருக்குமே தெரியல. பாதுகாப்புக்கு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் எனர்ஜி தான், தெரிஞ்சுக்குங்க. மீதி எல்லாத்தையும் எங்களுக்கு தான் பயன்படுத்திப்போம். எங்களுக்குங்கிறது யாருக்கு? அசையாதீங்க. கிரேட் கிரேட் கிரேட், காப்பாத்து, என்ன காப்பாத்து கிரேட், காப்பாத்து, காப்பாத்து கிரேட். என்ன மிரட்டி எல்லா உண்மையும் கறந்துட்டாங்க. என்ன காப்பாத்து. அப்ப இனி நீங்க தேவையில்லை. நீ எதையும் பார்க்கல. இது பிரயோஜனம் இல்லை. என்னால உனக்கும் ஆபத்தா? என்னது? இங்க பாரு, எனக்கு டாக்டர் தேவை. வேற யாராலையும் என்ன காப்பாத்த முடியாது. இவங்க உன்னை கொன்னுடுவாங்க. இல்ல, ஃபினாலேவ கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? அவங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா உன்னை பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், நீ தப்பிச்சு போயிடு. எனக்காக தப்பிச்சு போ.
நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இறக்கமே இல்லாம கொல்றீங்க. நீ இத புரிஞ்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுதான் வாழ்க்கை. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் எடுத்துப்பாங்க. உனக்கு உண்மைதானே தெரியணும், சொல்றேன் தெரிஞ்சுக்க. எடுக்கிற எனர்ஜியில கொஞ்சம் சாம்பியன்ஸ்க்கு போகும், மீதி எல்லாம் மேல இருக்கிறவங்களுக்கு போகும். இந்த சிட்டியையே ஆள்றது அவங்க தான். அப்படின்னா இந்த எரப்ஷன்ஸ் நடத்துறதும் அவங்க தானா? அவங்களுக்கு நீங்க துணையா? தெருவுல இருக்கிற மக்களை இறக்கமே இல்லாம கொள்றீங்க. மக்களை மனிதாபிமானமே இல்லாம கொள்றீங்க. இங்க பாரு, சில விஷயங்களை நானே நினைச்சாலும் மாத்த முடியாது. ஆனா என்னால உன்னை காப்பாத்த முடியும். ஃபினாலேவை வேணா கேன்சல் பண்றேன். நீங்க எதையும் கேன்சல் பண்ண மாட்டீங்க. சாம்பியன்ஸ் இந்த ரூல்ஸ் மாத்த விட மாட்டாங்க. உங்களை அப்பான்னு சொல்லி அசிங்கமா இருக்கு. இனிமே நான் உங்களை பார்க்க கூடாது. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன மன்னிச்சிருமா? நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். இந்த முறை சாம்பியன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபினாலேவை நான் கேன்சல் பண்றேன். வாய்ப்பே கிடையாது. நாம ஃபினாலேவை வச்சுதான் எல்லாரையும் பயன்படுத்த முடியும். நம்ம கலாச்சாரத்தை நாமளே மாத்தக்கூடாது. கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவனே நான் தான். அது மட்டும் கிடையாது, காயம் பட்ட ஒரு பொண்ணு பூமிக்கு சக்தியை கொடுப்பான்னு எனக்கு தோணல. இந்த முடிவை ஏன் நீங்க தனியா எடுத்தீங்க? இந்த கூட்டத்துக்கு ஒரு பெரியவர் இருந்தாரே, அவரு எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இப்போ அது முக்கியமும் கிடையாது. நான் சொல்லவா? இன்னைக்கு இன்னொரு கண்டஸ்டன்ட்டும் தப்பிச்சு போயிருக்கான். அவன் கூடவே உங்க பொண்ணும் இருந்தா அவங்கள தப்பிக்க வைக்க நீங்க உதவி செஞ்சதுக்கு சாட்சியம் இருக்கு. நம்ம பெரியவர் அலாம் அடிக்க போனப்போ இவரு அவரை சுட்டுட்டாரு. என்னது? சரி, அது உண்மைன்னு நீ சொன்னா சாட்சி எங்க இருக்கு? அவனை உள்ள கொண்டு வாங்க. நீ இன்னும் இங்கேயா இருக்க? நான் தான் ஒன்னு. இவன் தான் நான் சொன்ன அந்த சாட்சி. ஊருக்காக இவன் விசுவாசத்தை காட்டியிருக்கான். உங்க பொண்ணு தப்பிக்க நீங்க உதவி செஞ்சதையும் பெரியவரை நீங்க கொன்னதையும் இவன் பார்த்திருக்கான். நீ சொல்லு, பெரியவரை யார் கொலை பண்ணது? அவர் எக்ஸிகியூட்டிவ்.
பெரியவர் அவங்கள தடுக்க பார்த்தாரு. அப்போ வந்து சத்தமா சொல்லு. அவரை பெரியவங்க தடுக்கும் போது எக்ஸிகியூட்டிவ் வந்து பிரேஸ்லெட் கொடுக்கறேன் அமைதியாரு அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா போய் சொல்லுவ? கலாச்சாரத்தை கொன்னுட்டீங்க, அதோட சேர்த்து புனிதமானவரையும் கொன்னுட்டீங்க. இது திட்டமிட்ட கொலை. நீ என் மேல வீணா பழி போட்ட. ஆயுதத்தை அவன் பக்கம் திருப்புங்க. இங்க எப்பவும் நான் தான் எக்ஸிகியூட்டிவ். நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு மரண தண்டனை. இதுதான் நம்ம பண்ண போற கடைசி தியாகம். தேர்ந்தெடுக்கப்பட்டவன ஃபைனல் பேட்டிலுக்கு நீ தான் கூட்டிட்டு வரணும். எக்ஸிகியூட்டிவ் என்ன முடிவு எடுத்திருக்காரு? இப்ப நான் தான் எக்ஸிகியூட்டிவ். நாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தது இதுக்குத்தான். கடைசி போட்டி. இன்னைக்கு நம்மளோட அரினா அதோட கடைசி உயிரை எடுத்துக்க போகுது. அந்த கடைசி தியாகம் நமக்கு அமைதியை கொண்டு வர போகுது. உன்னோட அப்பா நீ ஃபைட் பண்ணி ஆகணும். டைம் ஆயிடுச்சா? சீக்கிரம் கிளம்பி வா. இந்த ஆட்டம் நம்மள மிகப்பெரிய அழிவுல இருந்து காப்பாத்த போகுது. தீய சக்திக்கு சவால் விடலாம். இது சாதாரண ஆட்டம் இல்ல, இது ஒரு மரண ஆட்டம். புதிய ஆட்டக்காரன இந்த அரினா இப்ப தேர்ந்தெடுக்க போகுது. ஆடு இல்ல அடங்கிடு. இந்த பேட்டில நம்மளோட எக்ஸிகியூட்டிவ்க்கு டெடிகேட் பண்றேன். இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு. எக்ஸிகியூட்டிவ்க்கு வாழ்க சொல்லுங்க. ஆனா இந்த போட்டி இதோட முடிவடையாது. இன்னொரு போட்டியாளர் நம்ம கிட்ட திரும்ப வந்திருக்காரு.
நம்ம சட்டம் இவன் நம்ம கலாச்சாரத்தையே கெடுத்துட்டான குற்றம் சாட்டியிருக்கு. எது எப்படியோ இன்னொரு உயிரை பலி கொடுத்து நாம இந்த பூமியை குளிரடைய செய்யலாம்ல. திருப்பித்தா 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 திருப்பித்தா. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம சேர்ந்து ஆடணும்னு இருக்கோம். என் அப்பாவை ரோல்ஸ மாத்த வைக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் என்னை விட்டு போயிட்டாரு. இப்ப நீயும் நானும் சேர்ந்து மாத்தணும். ஆடுங்க இல்ல அடங்கிடுங்க. ஆடுன்னு சொல்றேன்ல. ஆடு, உன்னால முடியும். என்ன பண்ற? எழுந்து நில்லு. திருப்பி குடு திருப்பி குடு திருப்பி குடு திருப்பி குடு திருப்பி குடு. உங்களுக்கு சக்தி திரும்ப வருது. ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு தெரியலையே. யூனிட் வேலை செய்தா இல்லையா? தெரியல. அவங்க அரீனாவை மூடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கொன்னுடுங்க அவங்கள. சார், எதுவுமே முடியல, நீங்க பாருங்க. குட் பை காஸ்டா. என்ன பண்ணிச்சு? சார் லெவல பாருங்க.
நீ கோழ. ஒரு நிமிஷம். இந்த பிரேஸ்லெட்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பவர் சேர்ந்ததே கிடையாது. ஒருவேளை இந்த பிரேஸ்லெட்டை எடுத்தோம்னா அதை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்பதான் எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிக்க முடியும். அப்ப உடனே உங்க கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை கழட்டுங்க. ஆனா ரூல்ஸ் படி நான் சொல்றதா இங்க ரூல்ஸ். நீங்க சிறந்த போட்டியாளர்கள். அப்ப உங்களுக்கு ரிவார்டு கொடுத்தாகணும்ல. அதுதான் உங்க மரணம். மேலிடத்துல இருக்கவங்க உன்னோட குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. உனக்கு முடிவையும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்குதான் சந்தோஷமா வந்திருக்கேன். இந்த சிட்டிக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைச்சிருச்சா? மேலிடத்துல இருக்கவங்க எப்ப வேணாலும் உங்களை தேடி கண்டுபிடிப்பாங்க. உங்க சக்தி எங்களுக்கு மறுபடியும் தேவைப்படும். உங்களுக்காக புது சேலஞ்சஸ் காத்துக்கிட்டே இருக்கும்.